கிட்னி பேஷண்ட்டை வந்து ரொம்ப இங்கே வந்தவங்க எல்லாம் கிட்னி பேஷண்ட் தான் நிறைய பேர் பார்க்குறேன். நான் எல்லாரும் குணமாயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு கூட ஒருத்தர் வந்திருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 95% நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொன்னார். இன்னொரு மேம் ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து மனக்குழப்பம், டென்ஷனு, வீட்டில் சண்டை, ஒரே பிரச்சனை. அதுக்கு என்னதான் தீர்வு? இந்த டென்ஷன், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, அதாவது ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். மன பதட்டம்னு சொல்றோம். ஆமா, பயம், பதட்டம். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அமைதி வேணுமா, நிம்மதி வேணுமா, குழந்தைகள் நல்லா தெளிவா படிக்கணுமா, ஸோ இந்த ஆலயத்திற்கு வந்து நம்ம சிவனை தரிசனம் செய்யலாம். மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறது, எங்கள் நித்யா மேம் கிட்ட வந்து நிறைய பேர் குணமாகனவங்க வந்து இந்த கமெண்ட் போடுறாங்க பாருங்கள். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து குணமானவங்களும் இந்த வீடியோவில் கமெண்ட் போடுறாங்க. மேம் நான் இன்றைக்கி வந்தேனே, ஞாபகம் இருக்கா மேம்? நான் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களே, நான் இப்போ நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்டில் வந்து ஒருத்தரும் போடும்போது நாங்கள் அதுதான் ரசித்து பார்க்குறோம். அப்போ எங்கள் மேம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ கமெண்ட் வரும்போது இன்னும் மக்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்கணும். நிறைய ஆலயங்கள்லாம், புது புது கோவில்கள் இருக்குது, நிறைய சில கோவில்கள்லாம் நிறைய கோவில் பரிகாரங்கள் இருக்குது, நிறைய வியாதிக்கான குணமாகிற கோவில்கள்லாம் இருக்குது, மன நிம்மதிக்கான கோயில்கள் இருக்குது. இதெல்லாம் மக்களும் தெரிஞ்சுக்கணும், எல்லா ஆலயத்துலேயும் நம்ம கால் படணும் அப்படிங்கிறது எங்கள் மேமோட கொள்கைன்னே சொல்லலாங்க. நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், ஆலயம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே. அதை விட இங்கே வந்து இந்த கிட்னி பேஷண்ட்டை வந்து ரொம்ப இங்கே வந்தவங்க எல்லாம் கிட்னி பேஷண்ட் தான் நிறைய பேர் பார்க்குறேன். நான் எல்லாரும் குணமாயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு கூட ஒருத்தர் வந்திருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 95% நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொன்னார். இன்னொரு 5% தாம்மான்றாரு. இந்த 5% என்ன பெரிய மேட்ரே இல்லையே, இல்லையா? அவ்வளோ சரியாயிட்டார்ல. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் சொல்கிறத விட நீங்கள் நேரில் வந்து எங்கள் நித்யா மேம்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் அது குணமாகும்போது தாங்க அந்த அந்த கமெண்ட் தாங்க எங்களுக்கு வேணும். நாங்கள் சொல்கிறது தெரியாது. நீங்கள் நேரில் வாங்க, என்ன பிரச்சனைனாலும் இங்கே நேரில் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட்டை வாங்கி நீ நேரில் வந்து பாருங்கள். உங்களுடைய நாடி பிடிச்சி பார்த்து என்ன பிரச்சனைனாலும் அதுலேருந்து உங்களுக்கு விடுதலையாகி நீங்கள் வந்து விடுதலை 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 அப்படின்னு எல்லா வியாதிக்கும் விடுதலை அப்படின்னு ஒரு பாட்டை பாடிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸு. இன்றைக்கி வந்து ஒரு மனசு நிம்மதியாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நிறைய பேர் வீட்டில் ஒரே சண்டை, சச்சரவு, பிரச்சனை எல்லாம் இருந்துகிட்ருக்குங்க. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன தான் வழிகள் இருக்குது அப்படின்னு மேம் கேட்போமா? வாங்க அவங்களே சந்திப்போம். வணக்கம்மா. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்கள் பெருமையை இன்னும் எவ்வளோ சொன்னாலும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய பேஷண்ட் அமிச்சு நல்லா குணமாகி அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லும்போது அது இன்னும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தானே மேம். மேம் ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து மனக்குழப்பம், டென்ஷனு, வீட்டில் சண்டை, ஒரே பிரச்சனை. அதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டாங்க மேம். உண்மையாகவே நான் இதை சொல்லணும். என் ஃப்ரெண்டே கேட்டாங்க, எப்போ பாரு என் வீட்டில் ஒரே பிரச்சனை, ஒரே குழப்பமாக இருக்குது, டென்ஷனாக இருக்கேன், டிப்ரெஸில் இருக்கேன், அதுக்கு ஏதாவது ஒரு வழி உங்கள் மேம் நித்யா மேம்கிட்ட கேட்டு சொல்ல அப்படின்ட்டு. இதுபாருங்க அவங்க ரெடியாக இருக்காங்க. சொல்லுங்கள் மேம். இந்த டென்ஷன், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, அதாவது ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். மன பதட்டம்னு சொல்றோம். ஆமா, பயம், பதட்டம். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மெடிடேஷன், இந்த இறை வழிபாடு, முக்கியமா பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கும் நம்ம மனதுக்கும் அதிகமான தொடர்பு இருக்கு. அதனாலதான் கிரிவலம் போங்கன்னு சொல்றது. சரிங்களா? ஸோ அப்போ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த சிவ ஆலயங்களை நம்ம வந்து கிரிவலம் போறது, மலைக்கு மேல இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள்ல நம்ம வந்து கிரிவலம் போறது ரொம்ப முக்கியமானது. மனதிற்கு வந்து ஒரு இனிமையை தரும். அதனால திருவண்ணாமலை கிரிவலம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இப்ப நாளுக்கு நாள் பக்தர்கள் அதிகமாகிட்டே வராங்க. ஆமா,
அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகக்கூடிய இன்னொரு மிக பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த சிவ ஆலயம் ஒண்ணு இருக்கு. பரவாயில்லையே, சொல்லுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேதகிரீஸ்வரர் ஆலயம். வேதகிரீஸ்வரர் ஆலயம். அம்மா பேர் வந்து திரிபுர சுந்தரி. முக்கியமா பார்த்தோம்னா இது நிறைய பேருக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும், நான் போயிருக்கனே அப்படின்னு. இன்னொரு க்ளூ சொல்லிட்டாங்களா, செங்கல்பட்டு கிட்ட இருக்கு திருக்கழுக்குன்றம். இப்போ நிறைய பேர் ஆமா இல்ல இது நமக்கு தெரியுமேன்னு யோசிச்சிருப்பாங்க. இதோடைய நான் போனது இல்ல. ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா மலைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம். ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சிவனை நம்ம வழிபடணும், முழு அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மலை மேல ஏறும்போது அந்த மூலிகை வாசம் நமக்கு அப்படி வரும் பாருங்க. மனதிற்கு அதுதான் சொல்றது. மனக்குழப்பமா, பயமா, அமைதியை தேடி இருக்கீங்களா, சிவனேன்னு மலை மேல ஏறிடுங்க. வேதகிரீஸ்வரர் பார்த்துப்பாரு. அது இத்தனைக்கும் பக்கம் மேம், திருவண்ணாமலையாவது தூரம், இது ரொம்ப கிட்ட, செங்கல்பட்டு கிட்ட. வழக்கமாக பௌர்ணமி இங்க கிரிவலம் போறோம். அதுவும் பெண்கள் சிறப்பு இங்க அதிகமா போவாங்க. பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து வேதாசலம், கதலி வனம் அப்படின்னு வேறு பெயர்கள் இருக்கு. நல்ல மலைக்கு மேல அமைதியான ஒரு சூழல்ல சிவபெருமான் அருமையாக நமக்கு காட்சி தரக்கூடிய ஒரு இடம் திருக்கழுக்குன்றம். திருக்கழுக்குன்றம் அப்படின்னா அது என்ன, கழுகுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் பேர்ல இருக்கே அப்படின்னா, புராண காலத்துல இருந்து 2 கழுகுகள் இங்க வந்து வழிபாடு செஞ்சிட்டு இருக்கு. அதாவது பூஷா, விருத்தா அப்படின்ற 2 முனிவர்கள் சாபத்தினால கழுகா மாறுறாங்க. இவங்க டெய்லி என்ன பண்றாங்கன்னா, தினம்தோறும் ராமேஸ்வரத்துல இருந்து காசிக்கு, கழுகு ரூபத்துல இருக்கும்போது ராமேஸ்வரத்துல இருந்து காசிக்கு போறாங்க. மதிய வேளையில திருக்கழுக்குன்றத்துக்கு வந்து சிவனை தரிசிச்சுட்டு உணவு சாப்பிட்டுட்டு சிதம்பரம் போயிட்டு தரிசிச்சுட்டு மீண்டும் ராமேஸ்வரத்துக்கே போயிடுறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். இதே மாதிரி அவங்க வாழ்நாள் முழுவதும் இப்படி இறைவனை தரிசிச்சுக்கிட்டே இருக்கிறது வரலாறு. அதனாலேயே இங்க 2 கழுகுகள் இன்னுமே வந்து வர்றதாகவும் ஐதீகம். அந்த ரூபமும் வச்சிருக்காங்க, கழுகுடைய வடிவமும் இன்றைக்கும் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பெயர் காரணமாக சொல்லப்படுது. அம்பாள் பாத்தீங்கன்னா சுயம்பு ரூபமாக இருந்து நமக்கு காட்சி தராங்க. அந்த ஸ்ரீசக்கர பதக்கம் எப்பொழுதுமே அவங்க நெஞ்சிலேயே இருக்கும். அம்மனுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அஷ்டகந்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, 8 வகையான உயர்ந்த வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்து அம்மனுக்கு காப்பு மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. தினம்தோறும் இங்க வந்து அபிஷேகம் கிடையாது, முக்கியமாக நாட்கள்ல மட்டும் வந்து இங்க அபிஷேகம் நடக்குது அம்மனுக்கு. வருடத்துக்கு ஒரு 3 நாள். ஆடி மாதத்துல ஒரு நாளும், பங்குனி உத்திரத்து அன்றைக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவராத்திரியில நவமி அன்றைக்கு மட்டும், இந்த 3 நாட்கள் மட்டுமே அம்மனுக்கு அந்த அபிஷேகம் நடக்குது. மற்ற நாட்கள்ல அம்மனோட திருப்பாதங்கள் மட்டும் தினம்தோறும் அபிஷேகம் நடக்கும். பக்தர்கள் இந்த 3 நாள், அதுவும் ஆடி மாசம் பாத்தீங்கன்னா 10 நாள் இங்க வந்து திருவிழாவே நடக்கும், அம்மனுக்கு ஸ்பெஷலா நடக்கும். அதே மாதிரி நம்ம ஆடிக்கு முன்னாடி பேசியிருக்கோம். ஆடி மாசத்துல இங்க நல்லாவே வந்து திருவிழா நடக்குது அம்மனுக்கு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம், தேவேந்திரன் அவர் வந்து வருடத்திற்கு ஒரு முறை இடி வடிவுல வந்து நம்ம சிவபெருமானை தரிசனம் செய்கிறார். எப்படிங்க ஒரு இடி விழுந்தாலே நமக்கு எப்படி அந்த இடம் நமக்கு நல்லா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, மூலவர் கருவறைக்கு மேல விமானத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டை இருக்குங்க. அப்போதே ஒரு துவாரம் வச்சிருக்காங்க. அந்த துவாரம் வழியாகத்தான் இடி உள்ள வந்து சிவபெருமான் மேல அப்படியே படருது. இது வரைக்கும் அந்த ஆலயத்துக்கு எதுவுமே ஆகல. அது எவ்வளோ ஒரு அதிசயமான ஒரு விஷயம் பாத்தீங்களா. கருவறைக்கு மேல விமானத்துல ஒரு சின்ன துவாரம் வச்சிருக்காங்க. இது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். வருடத்துக்கு ஒரு முறை இது நடக்குது. நால்வரால் பாடல் பெற்ற ஸ்தலம், வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம், அதுதான் வேதகிரீஸ்வரர் பேர். அதனாலதான் இது வச்சிருக்காங்க. இன்னும் முக்கியமா பாத்தீங்கன்னா சங்கு, கடல்ல தானங்க சங்கு பிறக்கும். ஆனா இங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்தில், குளத்தில் சங்கு 12 வருடத்துக்கு ஒரு முறை பிறக்குது. எவ்வளவு அதிசயமான ஒரு விஷயம் பாத்தீங்களா. கடைசி எப்பனா 2024 2024 மார்ச் 7ஆம் தேதி சங்கு பிறந்திருக்கு. ஆமா மேம், நான் கேள்விப்பட்டேன். கோயில்ல வச்சிருக்காங்க, நியூஸ்ல கூட போட்டாங்க. ஆமா, கோயில்ல வச்சிருக்காங்க. நம்ம வழிபாட்டுக்கு போனா தரிசிக்கலாம்.
தானா வருமா மேம்? தானா வருது. இதுக்கு ஒரு புராண கதை இருக்கு. ஓ. மார்க்கண்டேய மகரிஷி இருக்காரு இல்லையா, ஒரு முறை நம்ம சிவபெருமானை தரிசிக்க வராரு. ம். அப்போ தீர்த்தம் எப்படி எதுல கொண்டு போலாம், நம்ம சிவனுக்கு அபிஷேகம் செய்யணுமே, மேல கொண்டு போகணுமேன்னு யோசிக்கிறார். அப்ப இறைவனை உருகி வேண்டும் பொழுது அப்படியே ஒரு சங்கு வருது. ஓ. அதுல அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் அபிஷேகம் செய்யறாரு நம்மளுடைய இறைவனுக்கு. ஆ. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை சங்கு பிறக்கிறது. இது ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு. ஸோ இறைவனோட அற்புதங்கள் பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் கண்டிப்பா எல்லோரும் போகணும். அந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செஞ்சு பாருங்க. அந்த மூலிகைகள் வந்து நல்ல ஒரு மருத்துவம் குணம் நிறைந்தது. எப்பொழுதுமே மலைகளை ஒட்டி ஒரு கோயில் மேல இருக்குன்னா ஏறி போகும்போது அது உடலுக்கு நல்லது, மனதிற்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. நிறைய ஆலயங்கள் நம்மளும் பார்த்துட்டு வரோம். ஒவ்வொன்றுமே ஸ்பெஷலா சில நோய்களை தீர்க்கக்கூடிய ஆலயங்களும் அந்த மாதிரி மலையில ஏறி போகும்போது அந்த மூலிகைகளோட ஒரு ஆரோக்கிய தன்மையும் நம்ம உடலுக்கு கிடைக்குது. அப்போ மன அமைதி வேணுமா, நிம்மதி வேணுமா, குழந்தைகள் நல்லா தெளிவா படிக்கணுமா, ஸோ இந்த ஆலயத்திற்கு வந்து நம்ம சிவனை தரிசனம் செய்யலாம். மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக அங்கே நின்னாலே எல்லாமே கிடைக்கும் போல. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நான் என்ன சொல்கிறதுன்னா, ஒன்றே ஒன்று தாங்க சொல்லணும். உங்களுக்கு ஒரு பிராப்தம் இருக்குன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. உண்மையிலே உங்களுக்கு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற ஒரு கொடுப்பனை கிடைக்கும். ஏன்னா அப்படி ஒரு விஷயத்தை எங்கள் மேம் சொல்லியிருக்காங்க. பாருங்கள் வீடியோ, நான் சொல்கிறத விட இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன கோவில் சொன்னாங்க, அந்த கோவிலில் என்னென்ன விஷயங்கள், எவ்வளோ புராண கதைகள்லாம் இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, நிம்மதி வேணுமாங்க, சந்தோஷம் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, எல்லாத்துக்கும் இந்த ஒரு இடம் இருக்குது. கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேம்கிட்ட நேர்லேயே வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயம் கேட்கலாங்க. நீங்கள் ஆன்மீக விஷயமாகவும் எங்கள் மேம்கிட்ட கேட்கலாம், மருத்துவ ரீதியாகவும் கேட்கலாம். உடம்புல பிரச்சனையாக வாங்க, நேராக அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க, நேரில் வந்து பார்த்து சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.